Hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து ஒரு lyrical வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைட்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 ரேஷியோ வந்து காட்டுவாங்க. அதில் வந்து சென்டராக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ், ஒரு ரேஷியோ அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மீடியானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. போய் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இதை வந்து டச் பண்ணி ஒரு 30 செகண்ட் பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சாங் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு 6 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் வந்து 4th இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து ஃபிட் ஆகிடும் இதே மாதிரி. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். லேயருக்குள்ளே போய் மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. அகைன் இதே வீடியோ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். இந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபிட் ஆகும் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகிடும். அதை வந்து நம்ம அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் வரதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதே மாதிரி ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே இது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து திரும்பி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா. அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். நம்ம அதை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துலேயும் வந்து வால்யூம் இருக்கும். அதை வந்து நம்ம டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கொடுத்து மியூட் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் வீடியோக்குமே வந்து அதே மாதிரி மியூட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் டைப் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு PNG வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. இதுதான் வந்து அந்த PNG. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனுக்கு மேலே பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு ஒயிட் கலரில் மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் வரைக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங் இது வரைக்கும் இருக்குது இல்லையா, நம்ம வந்து கரெக்டாக இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த சாங் இது வரைக்கும் இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் டைப் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க, டெக்ஸ்ட்குள்ளே போங்க. இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து எனக்கு தெரியும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சாங் லிரிக்ஸ் தெரில அப்படின்னா வந்து கூகுளில் போய் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட நேம் போட்டு லிரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் டைப் பண்ண போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஜூம் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படியே இருக்கட்டும், ஓகேவா. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதோட வந்து பேசி பழகின்ற லைன் வந்து முடியுது இல்லையா, ஸோ வந்துட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுத்து நமக்கு ரைட் சைடில் நல்லா கட் ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேயர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட்டில் வந்து கட் ஆகிடும் கரெக்டாக. அண்ட் வந்து இதே மாதிரி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்க போகிறேன் நான்.
ஸோ guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருங்க. பிகாஸ் ரெண்டுமே ஒயிட் ஆக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது நம்மளுக்கு. நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் எனபிளில் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் சேம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. அகைன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தா டபுளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேப்ஸில் ஒரே ஸ்மாலில் ஒரே இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ஸ்கிரிப்ட் போல்ட் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்க போகிறேன். கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதில். சேம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். ஸோ guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. அண்ட் அகைன் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லிரிக்கல் வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே தான். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் வந்து அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்து லிரிக்கல் வீடியோக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கொடுத்துக்கலாம். சேம் அவுட் அனிமேஷன் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இதுக்கு ஃபேட் கொடுத்துக்கலாம். சேம் எல்லாத்துக்குமே அதை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. நான் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு காப்பிரைட் கொடுத்து வீடியோ வந்து தூக்கிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அதில் வந்து எப்படி வந்து ப்ளே ஆச்சுன்னு. சேம் அதே மாதிரி அது ப்ளே ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் நம்ம இப்போ. ஸோ guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ guys அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.